அப்பா, ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை பிறந்தா அம்மா, என்ன அந்த தாயார் எல்லாம் செய்யுது. இந்த குழந்தை அந்தந்த ஸ்டேஜ்ல அந்த தாயை உணர்ந்தாதான் தாயை ஒரு தெய்வமா பார்க்க முடியும். தாய்க்கு வேற வேலை கிடையாதுடா, நமக்கு சமைச்சு போடுறதுதான் நினைச்சதுன்னா அது தாயில் சிறந்த கோவிலும் இல்லை லெவலுக்கு வருமா? வருமா? அதேதான் தாய்க்கும் டூட்டி கொடுத்தான். குழந்தை பெத்தா போறாது, அந்த குழந்தை எப்படி வளரணுங்கிறபடி நீ வளர்க்கணும்னு சொன்னான். அதுக்கு எப்படி சொன்னா, தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னா. அப்படின்னா என்னடா அர்த்தம்னா, தந்தை சொல்வதை மகன் தான் வாழ்வதற்கு முன்னால் தாயிடம் வாழ்வதை காண்பான், காணணும். புரியுத? அதனால்தான் அவளை கோவில்னு சொன்னான். ஏன் அவளை கோவில்னு சொன்னா, தந்தை சொல்வதை வாழ்ந்து காட்டுபவள். சத்தியம் வாழும் இடம் என்னது? கோவில். அந்த சத்தியத்தை தன் வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுறவ யாரு? அம்மா. அப்ப அவ இருக்கிற இடம் என்ன? அப்ப அவ என்ன? அதனால்தான் அவன் தாயில் சிறந்த கோவில் இல்லைன்னா, அதனால அம்மாவையே நீ ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல. தந்தை சொல் மிக்க என்னடான்னு கேட்டா, தகப்பன் சொல்வதை தாய் வாழ்ந்து காட்டுகிறாள். இந்த தாய் சின்ன பொண்ணா வந்தா இவன் எங்கேருந்து கத்துட்டான்னா, தகப்பன் வாழ்வதை அவள் பார்த்து வாழ்கிறாள். சரியா? மாத்தி சொன்னா அப்படி, கணவன் வாழ்வதை பார்த்து மனைவி வாழ, இவர்களுக்கு பிறக்கும் குழந்தைக்கு இதையே வேதமாக சொன்னான். அப்போ ஒரு பாப்பா பிறக்குது, 2 பாப்பா பிறக்குது. ஏன் இது ரெண்டும் ஒரே லெவல்ல இருக்க மாட்டேங்குது? ஒரு குழந்தை ஏன் தெய்வமா மதிக்குது, இன்னொன்னு மம்மியா ரைட்டு நம்ம நிறைய செஞ்சிருக்காங்க, வயசு காலத்துக்கு பென்ஷன் கொடுப்போம், டாக்டர் அனுப்புவோம் அப்படின்னு ஏன் நினைக்குது? அதனாலதான் நீ குழந்தை உனக்கு பிறந்ததுனால நீ உன் ஜாப் முடியல. பிறந்துட்டோம், நம்ம மம்மி இருக்கா நமக்கு என்னங்கிறதுனால குழந்தைகளோட ஜாப் முடியல. அப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம்? How the child sees the mother at different stages in its life is going to determine how it is going to establish its mother inside itself. அதேதான் டீச்சர். இங்க வரவெல்லாம் என்னை எப்படி பாக்குறானோ அதுக்கு ஏற்றபடி அவனுக்கு growth. ஈஸ்வரனை எப்படி வச்சிருக்கான்? முன்னாடி கிளாஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஈஸ்வரா does not act voluntarily. அப்படின்னா என்ன அர்த்தம்? does not impose himself. ஈஸ்வரா உட்காந்து நீ எப்படி பிரசன்ட் பண்றியோ ரிஃப்ளெக்ட் பண்றான். சுவாமி கை எப்படி வச்சிருக்கானே, அருள் இதுல ஓடி வருதுலாம் தனி மிரர் மேலே. நீ இப்ப என்ன ட்ரெஸ் போடுறீங்க அதுதான் சுவாமி. அவன் எதுவும் பண்ண மாட்டான். நீ உன்னை நல்லவனா காட்டினா அவன் நல்லதை ரிஃப்ளெக்ட் பண்ணுவான். நீ கெடுதலோடு நல்லது மிக்ஸ் பண்ணா அவன் மிக்சரா வருவான். அதேதான் தெய்வம். அதனாலதான் இங்க பாத்தீங்கன்னா வரவன் என்னை எப்படி பாக்குறான், அவளை எப்படி பாக்குறான்னு இவரை வச்சு நம்ம காரியத்தை சாதிச்சுப்போம் அப்படின்னா காமாட்சி அதைதான் ரிப்ளைக் பண்ணுது. காரியம் சாத்தியானவனும் நான் வேற மாதிரி நீ பாரு, அதுக்கு ஏற்றபடி ரிஃப்ளெக்ஷன் அதான். அதுக்கு என்ன ப்ரூஃப் நான் கேட்டேன் பாரு. தகப்பனை உணர்றான் அந்த பையன். இந்த சன்னதிக்கு வந்தா உணர்ந்துடும். தாய் தகப்பனை யாருமே உணர்ந்துடும். ஏன் உணரணும்னா, உனக்கு என்ன குறை வச்சான் தகப்பன்,
படிக்க வச்சானா? நீ காலேஜ்ல ஹாஸ்டல் வச்சு படிக்கும்போது உனக்கு கரெக்டா மெஸ் ஃபீல் அமைச்சானா? ஃபீஸ் அமைச்சானா? உன்னை பிரின்சிபால் ரூம்ல நிக்க வச்சு 10 பேர் ஏசும்படி நிக்க வச்சானா? இல்ல. அவன் உன்னை படிக்க வைக்கிற வரைக்கும் அவன் கடமையில அவன் தவறினானா? இல்ல. நீ உன் கடமையில தவறாத. பிற்காலத்துல அவனுக்கு வந்த வம்ச சொத்துல அவன் தன் மகனுக்கு கொடுக்கணும். அதை அவன் கொடுக்காம பண்ணது அவன் பண்ற தப்புன்னா, நீ முன்னுக்கு வரத்துக்கு அவன் என்ன தடை வச்சான்? வைக்கல. அந்த பெருந்தன்மை உனக்கு வரணும். ஏன் வரணும்? உன்னை சுத்தி எவ்வளவு பேர் ஃபீஸ் கட்ட முடியாம படிப்பு விட்டுட்டு போனான். இவன் அப்ப ஃபீஸை கட்டி ஒன்னு ஒரு கௌரவ ஸ்தானத்துல கொண்டு விட்டுட்டான். இன்னைக்கு அவன் என்ன கேட்டான்? மாச செலவுக்கு ஒரு 500 ரூபா கொடுடா அப்படின்னு கேட்டான். இந்த 500 ரூபா கொடுத்து நீ சர்வெண்ட் வைக்கலையா? இஸ்திரிக்காரன் வைக்கலையா? இல்ல சரவண பவன்ல போய் 3 பேர் டிஃபன் சாப்பிட்டா 500 ரூபா ஆகலையா? சரவண பவனை விடவா தகப்பன் மட்டும் தாய் மட்டும் சொல்லணும். அந்த உணர்ச்சியே அவனுக்கு வரல. சொல்லு. இல்ல இவனுக்கு ஏன் வருது? வேப்பில் அடிக்கிறாங்களா? வருது. எலுமிச்சம்பழம் தேய்க்கிறீங்களா? சுத்துறீங்களா? உணரணும். அந்த ஸ்டேஜ்ல சின்ன பொண்ணா ஆர்த்தி வயசுலேருந்து உணரணும். வேணும் போதெல்லாம் பொம்மை வாங்கி கொடுக்குற தகப்பன் என்ன, அப்ப தெரியலன்னா கூட ஆர்த்தி ஒரு ஸ்டேஜ்ல அதோட புத்திக்கு வரணும். நம்ம கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குற தகப்பன் அவன் சொல்றத நம்ம கேட்கணுமா வேணாமா? இதுதான் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. மந்திரம் இல்லைன்னா உடனே ஓம் ராம் ரீம்னு சொல்றது இல்லை. பொம்மை வேணும்னா பொம்மை வாங்கி தரான், சாக்லேட் வேணும்னா சாக்லேட் வாங்கி தரான். அப்புறம் அவனே உட்காந்து என்ன சொன்னா, புக்கு படி பாப்பா, ஏபிசிடி படிக்கணும். அப்ப சின்ன பாப்பா 8 கிளாஸ் 9 கிளாஸ் வந்தோடனா அந்த பாப்பா அனலைஸ் பண்ணுது பாருங்க. பக்கத்து வீட்டுக்காரன் பொம்மையோட என் பொம்மை சின்னதுன்னு சொல்ற பாப்பாவுக்கு இந்த புத்தியை நீங்க சொல்லி தரணும். டேடி நீ கேட்கறதுலாம் வாங்கி தரான்ல, அவன் சொல்றது நீ கேட்கலன்னா என்ன அர்த்தம்? இதுதான் தந்தை சொல்லிக்கிட்ட மந்திரங்கள். இதா அந்த ஸ்டேஜ்ல அந்த பாப்பாவுக்கு அது வந்துச்சுன்னா, ஒரு ஸ்டேஜ்ல அது தாய தெய்வஸ்தானத்தை வைக்கணும். அது சொல்றதெல்லாம் கேட்கணும்னு அர்த்தம் இல்லை. தாய் செஞ்சதை மறக்காம, அந்த நன்றி மறவாம அந்த பாப்பா மனசுக்குள்ள வச்சுக்கணும். சரியா? அப்பதான் அது முன்னேற்றம். இல்லைன்னா அது 100 ஆஸ்பத்திரி கட்டலாம், 200 கம்பெனி கட்டலாம். ஆனா ஈஸ்வரன் சன்னதியில அதுக்கு என்ட்ரி நிறுத்திடுவாங்க. ஆமா, 10,000 ஒருத்தர் எங்க ஓனர் நல்லவர்னு கிருஷ்ணன்ட்ட முறையிடலாம். வெரி குட், அம்மாவை கூட்டிட்டு வாங்குவான். அந்த தாய் சொல்லணும், என் பையன்டா கிருஷ்ணா அப்படின்னு. அந்த நேரத்தில் அந்த தாயார் நல்ல பையனாதான்டா வளர்த்தேன் கிருஷ்ணா, என் வயதை கட்டி வாயை கட்டி வளர்த்தேன், இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொன்னான்னா 10,000 ஒருத்தர் சொன்னா கூட நீ உன் கேஸ் அவுட். அப்ளிகேஷன் அனுப்பு, பித்ருலோகம் கவுண்டருக்கு அவன் ப்ராசஸ் பண்ணி அந்த தாயார் செட் ஆனாதான் நீ அது 10,000 பேர் உனக்கு அட்வொகேட் பண்ண கிருஷ்ணா வந்துருவாங்க. சரியா? அதான் தகப்பனும். அதனால்தான் நீ சொன்ன அவன் சொல்றதை நீ கேட்கவானா? அவனுக்கு ஒன்னால 100 ரூபாயா அழகா 1ஆம் தேதி சம்பளம் வாங்கணும், 100 ரூபா மணியாளர் பண்ணிடு. மனசார நீ 100 ரூபா கொடுக்குறேங்கிறது சுவாமிக்கு தெரிஞ்சா போதும், அப்பாவுக்கு தெரிய வேணும். அந்த சுவாமி போய் அவங்க அப்பாண்ட சொல்லுவான், உள்ள மனசார அனுப்புறான், அவனால முடிஞ்சது 100 ரூபா வச்சுக்க. அவருக்கு கிருஷ்ணன் சொல்றது கேட்கலன்னா கூட ஒரு சாந்தமே இது. சரிங்களா? இங்கேருந்து ஆரம்பிக்கிறது தாங்க டீச்சர். ஆச்சாரியனை நீ எப்படி பாக்குற? கோவில்ல போறான் எல்லாம் ஈஸ்வரனை எப்படி பாக்குற? நிறைய பேரு
ஒரு மிரக்கிள் மேனா பார்க்கலாம். இந்த கோயிலுக்கு 5 தடவை சுத்தினா நடக்குமா? கோவில் இருக்கிற ஈஸ்வரன், அவனோட விஷன் காஸ்மிக், இந்த சிருஷ்டி ஃபுல்லா அவனோடது. அவன்கிட்ட தான் நம்ம மூச்சே விடுறோம். ஒரு புத்தி உனக்கு வந்து நீ அவனை எப்படி பார்க்குற? அந்த பார்வை மாறிச்சுன்னா, அந்த பார்வையினால மனோபாவம் மாறும். மனோபாவம் மாறிச்சுன்னா ஈஸ்வரன் உனக்கும் தொடர்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கும். வாய்ப்பு ஜாஸ்தியாக தான் ஞானத்துக்கு அடிப்படை. அந்த ஞானத்துக்கான அடிப்படை ஈஸ்வரன் போட்டுன்னு வர 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 கரெக்டான டைம்ல கொண்டு போய் உன ரைட்டான ஆச்சாரியன் விட்டுருவான். ஆனா அதுலயும் நீ அவனை எப்படி பாக்குறேன்றது, நான் கோவிலுக்கு 5 முறை வாரம் வந்தா கல்யாணம் ஆகுமே வந்து ஆயிடுச்சு வெளியிட்டு விடுவோம். அப்புறம் குழந்தை பிறகுன்னா 5 ரூபா குழந்தை பிறகு வச்சுன்னா சுவாமி தான் கையில எப்படி வச்சுருக்கானே கண்ணாடி, குழந்தை கட்டியா ரைட் இருந்தா குழந்தை அதோட அவன் நின்றுடுவான். அது மேல வந்து குழந்தை எல்லாம் கொடுத்தடா கிருஷ்ணா, ரொம்ப சந்தோஷம், உனக்கு நான் இப்ப என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீ டாக் போட்டீங்கன்னா, சரி நம்மளை வந்து காரிய சித்திக்கு அப்புறம் நினைக்கிறேன் அப்படின்னு சுவாமி ரிஃப்ளெக்டிங் பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுதான் அப்படி வச்சிருக்கான் 2 கை. அதாவது நீ அப்புல போறியா டவுன்ல போறியா? ஆமா, கண்ணாடி இப்படிதானே இருக்கணும். 2 பக்கமும் ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். இருந்தாலும் 2மே இப்படி இருந்தா டபுள் பவர். சுவாமி ஒரு கை இப்படி வச்சிருக்கோம். ஏன் நிறைய பேர் காரிய சித்தி ஆனோம்னா ஓடிடும். சில பேர் தான் வயசாகும். சரிங்களா? அவ்வளவுதான். அம்பாளுங்கிற தத்துவம் எதுல வந்தது? அந்த பாம்பை அவன் டிசைன் பண்ணும்போது எதுல வந்திருக்கும் சொல்லுங்க? மதர் இல்லையா? அந்த மதரை நினைச்சு ஒரு பாடசாலைக்கு வந்துடுறான். பாடசாலையில குரு, குரு பத்னியே தாய் இல்லையா? அப்புறம் அந்த பத்னிக்கும் வயசாகும் போது தன் தாயாருக்கும் வயசாகுது இல்லையா? அவ 2 பேரும் நமக்கு செஞ்சதை நினைச்சு அவன் உருகுறான். சரியா? அவன் படிச்ச வேதத்துல வர அந்த சர்வேஸ்வரன் காஸ்மிக்லா இந்த உருகலை கேட்டு அவனுக்கு எப்படி பிரசன்னமானான்? ஸ்திரீ ரூபத்துல பிரசன்னமானான். ஏன்? தாய் மாதிரி யார் கிடைப்பான்னு என்கிட்ட சொல்லிட்டே இருக்கான். அதனால எனக்கு தாயாரா நான் அனுகிரகம் பண்றேன்னு சொல்லிச்சு. அப்படி வந்திருந்தா தாயார் ரூபம். பாத்தீங்களா? கிறிஸ்டியானிட்டி எடுத்துக்கோ, மேரி தான் வெயிட்டு. மேரி இல்லைன்னா எங்க ஜீசஸ்? ஒன்றும் கிடையாது. நம்ம இந்துயிசம்ல எல்லா இடத்துலையும் ஏன் ஸ்திரீ வந்தா? மதர், அம்மா மாதிரி செய்ய முடியும். ரைட்டா? ஸோ பாடசாலையில வளர்ந்து கானகத்துல இருந்த ரிஷினாலும் என்ன, குரு பத்னி வந்து அவனை நன்னா வச்சுக்கலைன்னா அவனுக்கு யார் ஞாபகம் வந்திருக்கும்? அம்மா. நம்ம வீட்டுல இருந்தோம்னா இந்த பிரச்சனையாரா அப்படின்னு. கல்யாணம் ஆகி மனைவி இவனுக்கு எதுவும் செய்யலன்னு யார் ஞாபகம் வந்திருக்கும்? தாயார். இப்படி எல்லா இடத்துலையும் தன் தாயை நினைச்சு வருத்தப்பட்டு பூஜை பண்ண ரிஷி சர்வேஸ்வரன் அவனை எப்படி அனுகிரகம் பண்ணா? என்ன இந்த மாதிரி ஒரு ஸ்திரீயா நல்லவன் நினைச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டேனே, இந்த மாதிரி ஆயிட்டாருங்கிற எல்லா வருத்தத்தையும் போக்க காஸ்மிக் ஸ்திரீயா வர தேவி வந்து, நீ ஒன்னும் கவலைப்படாத, உன் தாயிட்டு இருந்த எல்லா குணமும் என்கிட்ட இருக்கு. உன் மனைவிட்டு நீ என்னென்ன குணம் எதிர்பார்த்தியோ அதெல்லாமே என்கிட்ட இருக்கு. உன் குரு பத்னிகிட்ட என்ன எதிர்பார்த்தியோ அது என்கிட்ட இருக்கு. உன் குழந்தைகிட்ட என்ன எதிர்பார்த்தியோ அது என்கிட்ட இருக்கு. எல்லாத்துக்கும் நான் பூர்ண ரூபமா இருந்து உன் கூட இருக்கேன்னு சொல்லிச்சு. அதுல வந்த பூஜை தான் அம்பாள் பூஜை. அதுல தாயாரா ஏன் வச்சான் பாரு? அம்மா மாதிரி தாய் ஒத்திக்குத்தான் இன்பிட்வீன் சைல்டோட கிடையாது.
மற்றவா எல்லாருக்கும் வந்துடும். அப்படி தாய்க்கு நெக்ஸ்ட் டிஃபரெண்ட் இன்பிட்வீனே இல்லாம ஒரு மனைவி வாய்க்கும்னா ஜென்மாந்திரத்துல ரொம்ப புண்ணியம் பண்ணினாதான் வரும். ஆமா, a wife who will understand ரொம்ப rare. அதே மாதிரி சுக்கிருத்தம் தான் குழந்தை. சரியா? இதுக்கெல்லாம் முதல் எங்க அம்மா. அதனால அம்மான்னா கேரண்டி. தன் குழந்தை சாப்பிட்டானோ, தன் குழந்தை தூங்கினானா, தன் குழந்தை அழிச்சு போயிட்டானே, தன் குழந்தை யார் பார்த்துக்கிறாளோ, இந்த கவலை அமெரிக்கா பிரசிடென்டோட அம்மாவுக்கும் இருக்கும். உலகத்துக்கே என் குழந்தை பெரிய ராஜான்னா அவளுக்கே இருந்தா அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டானா வேற யாரான்னு கேட்பாங்களா? சொல்லுங்க, கேட்க முடியாது. கேரண்டி கிடையாது. தாயாட்ட கேரண்டி அவ கொடுக்காம நம்மளே கொடுக்கணும். அதுதான் மதர் வஸ்தி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு யார் சொன்னா? ஔவை அப்படின்னு நீ சொல்லுவ. ஔவை சொல்லல, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் சொல்லு அப்படின்னு சண்முகன் சொல்றான். சரிமா? அதனாலதான் ஔவை சொன்னா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு எழுத சொன்ன நீதானே அப்படின்னு. ஆமாம். ஏன் அவ சொன்னா? இதனால்தான் அந்த தாயாரோட தியாக மனோபாவம் உனக்கு பிற்காலத்துல வருமாட சொல்ல. நீ உலகத்துல எவ்வளவு மகனுக்கு வருது. நமக்காக அத்தனையும் செஞ்ச அம்மாவுக்கு நம்ம சம்பளத்திலேருந்து ஒரு 100 ரூபாய் கொடுப்போம்னா வைஃபை கேட்க வேண்டியிருக்கு. அவ கொடுக்க கூடாதுன்னு சொன்னா கொடுக்கப்பாங்க. கண்டுபிடிச்சிட்டானா என்ன பண்றதுன்னு ஒரு பையன். இதெல்லாம் தாயார் பயணிச்சா? சொல்லுங்க. குழந்தைய வளர்க்கும் போது டைரக்டா மதரை மத்திய ஈக்குவலே பண்ண முடியாது. சரியா? அதுதான் அம்மாவுக்கு என்னைக்கும் மரியாதை வைக்கணும். கேட்டா அதான் தாய கோவில்னு சொன்னா தமிழ் தேசம். அன்னைய தெய்வம்னு சொன்னா வேதத்திலையும் மாத்ரு தேவோ பவ. மாதா அவளோட ஃப்ளெஷ் தான் உன்னோட ஃப்ளெஷ். ஆல் யுவர் பியூட்டி, ஹேண்ட்ஸம்னஸ், மசில் தாயார். இல்ல, அதனாலதான் அவளோட மசில் ஃப்ளெஷ்ஷே உங்ககிட்ட இருக்கிறதுனாலதான், அவ மசிலே உனக்குள்ள இருக்கிறதுனாலதான் அவளால இன்பிட்வீன் எதுவும் வச்சுக்க முடியல. பாத்தீங்களா? தகப்பன் தாய் மூலமா ஒரு குழந்தைய பெத்துக்கிறாங்கிறதுனாலதான் அவனுக்கு கொஞ்சம் கேப் இருக்கு. மேன் எஃபர்ட் போடணும், உமனை ஈக்குவல் பண்ணு. உமனுக்கு மதரிங் எஃபர்ட்லெஸ். மேன் மதர் பண்ணணும்னா உமனா மாறணும். இல்ல, உன் உடம்புல ஓடுற இந்த ரத்தம், இந்த சரீரம் எல்லாம் எங்கேன்னு வந்துச்சு? உங்க அம்மாக்குள்ளேருந்து. வெளியிலேருந்து வச்சு 10 மாசம் ஃபிட் பண்ணி அப்புறம் எடுத்தாங்களா? அவளுதுலேருந்து ஷேர் வாங்கினவங்க எல்லாத்தையும். இன்னைக்கு பிளட் டொனேஷன் 100 மில்லி கொடுத்தா உனக்கு கார்டு கொடுத்து பிஸ்கெட்டு பெப்சி கொடுக்குறாங்க, இல்ல அவார்டு கொடுக்குறாங்க. 10 மாசம் தன் ரத்தத்தை உனக்கு ஷேர் கொடுத்தா, தன் ஃபிளஷ் மசில் எல்லாத்தையும் ஷேர் கொடுத்தா, அவ கேலரிஸ் உனக்கு கொடுத்தா, அவ புரோட்டீன் உனக்கு கொடுத்தா, அவ விட்டமின் உனக்கு கொடுத்தா, ஆல் மினரல் சப்ளைட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். என்ன உன்னை சுத்தி வர வேஸ்டா அவளோட கிட்னி வச்சு எக்ஸ்கிரீட் பண்ணா, அவ ஃபில்டர் உனக்கு லேர்ன் பண்ணா.
இத்தனையும் பண்ணதுனால்தான் அந்த தாயா உன்னை வந்து தள்ளி பண்ணதான் பார்க்க முடியாம தன்னதாவே பார்க்கறா, தானாவே பார்க்கறா. அவ ஒத்திதான் பார்க்க முடியும், மற்றவன் எல்லாம் சொல்லலாம், பார்க்க முடியாது. ஏன்? அந்த உணர்ச்சி வரணும். அது எல்லாத்துக்கும் வராது. சரியா? அதனால்தான் எங்க சன்னதியில அம்பாள் தாயார் இங்க வர அத்தனை குழந்தைகளுக்கும் தாய் தகவனை மதிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் சொல்லி தருவோம். என்ன? ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட். அவன் செஞ்சதை நீ மறக்காது, அது மட்டும் நீ கேரண்டி கொடு. நீ சம்பாதிக்கிறதுக்கு உண்டான கையில கூட அதெல்லாம் நான் சொல்லல. என்ன? ஏன்னா எங்க அப்பா ரொம்ப செலவாளி, நீ உடனே கவுண்டர் சொல்றான். அவன் செஞ்சதை நீ மறக்காது. மறக்கலைனாலே காலத்துக்கு நீ வந்து கடுமையா வார்த்தை சொல்ல மாட்ட. என்ன? அவளுக்கு கொடுக்குற 5 ரூபா அவளுக்கு செலவா தெரியாது. அதான் சண்முகனே அன்னையும் பிதாவும் நீ எழுதுன்னு அவளை சொன்ன. அம்பாள் சொன்னா கூட அம்மா சொல்லிடுச்சுங்களா, முருகன் சொல்லணும்.